ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட்? ரிசர்வ்டான ஆளும் புரிஞ்சுக்கலாமா, அழுத்தமான ஆளும் புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப அதில் சில விஷயங்கள் காட்ட முடியல. ஸோ மாறி மாறி உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. கம்மியான வயசாக இருந்தாலும் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய முதிர்ச்சி இருக்குதோ மனசுக்குள்ளே. Lexco Holidays and DAC Developers presents Pihandut Straight from the Heart with Rangraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma, Ayurtharum Ayurveda, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Wakabi. திரையுலகத்தில் நிறைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தடுமாற்றம் அப்படின்னு ஒன்று ஓடுதா, இல்லை அது வந்து பிகாஸ் தே ஆர் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அது வந்து பூதாகரமாக்கப்படுதா? எல்லாரும் லைஃப்லையும் எல்லாமும் நடக்கும். இதில் லைம் லைட் போட்டு காட்டுறதுல உங்களுக்கு இது தெரியுது. அதுக்காக மற்றவங்க குறைகளே வாழ்கிறவங்க இல்லை. எல்லா பக்கத்து வீட்லேயும் நடக்கிற சமாச்சாரங்கள் நிறையவே பார்த்துருக்காங்க. ஹவு டு யூ ஃபீல்? அது நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட நம்ம தம்பி வீட்டில் சும்மா இருந்தெல்லாம் பார்த்ததே இல்லை. சும்மா இருக்கிற தனுஷ் வந்து ஒரு 2 நாள் இருந்தாருன்னா பெரிய விஷயம். பயங்கரமாக ஓடிட்டே இருப்பார். ஒரு நடிகராக அவரை நீங்கள் அடிச்சேன் முடிச்செல்லாம் சொல்கிறீங்க, அவர் ஒரு டைரக்டரா இப்படி சொல்வார். நீங்கள் அவர் உங்களை எப்படி வேலை வாங்குறாரு? பெண்டன் முத்தாரா சாவடிச்சார் ராயனில். ஸோ நம்ம போகிறதுக்கு ஒரு 5 நாள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆகிடும்னா இப்போ பார்வையிலே திட்டு தீத்துருவாங்க. யாருடைய டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்குது? மணிரத்னம். நான் அவர் பார்த்தா நான் இல்லை சினிமாவுக்கு வந்தேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிசர்வ்டான ஒரு ஆளாக நாங்கள் பார்க்குறோம். ரிசர்வ்டான ஆளும் புரிஞ்சுக்கலாமா, அழுத்தமான ஆளும் புரிஞ்சுக்கலாமா? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் யூ? இல்லை, எனக்கு ஸ்டில் டுடே நான் ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ அதுலேயே வந்துட்டோம். அதுக்கு ரீசன்ஸ் கிடையாது எதுவும். யூ ஆர் வெரி கம்ஃபர்ட் தேர். வெரி வெரி கம்ஃபர்டபுள். வந்து ரிசர்வ்டாக இருந்தால் அது யூனிக்காக இருக்குது அப்படின்னு. ரிசர்வ்டாக இருந்ததுன்னா அவங்களுடைய நேச்சர். என்னோட நேச்சர் அது பேரே எனக்கு தெரியாது. ரிசர்வ்டுன்னு மற்றவங்க சொல்லி தான் தெரியும் ரிசர்வ்டாக இருக்காரு. இன்ட்ரோவர்ட் ரிசர்வ் இதெல்லாம் அது இல்லை, அது அமைதியாக இருந்தால் ரிசர்வ்டுன்னு சொல்கிறேன். இந்த உலகம் அமைதியாக இருக்க விடாது. அதை தாண்டி இல்லை, ஒரு பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒரு விதமான இது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு எக்கனாமிக்கலாக பல விஷயங்களில் வந்து உங்களுடைய சைல்டுஹுட் வந்து ரொம்ப சஃபர் பண்ணி வந்த விஷயம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு டேக் அவே என்னவாக இருக்குது? நீங்கள் பின்னாடி பார்த்து நிறைய சில சமயம் நீங்கள் வந்து இப்படிலாம் காமெடியாக இருந்துச்சுன்னு நினச்சி சிரிச்சிருப்பீங்க. நம்ம அன்றைக்கி வந்து கஷ்டமானதாக இருந்திருக்கும் வென் யூ கிராஸ் தட். பட் இன்றைக்கி வந்து வெளியே பார்க்கும்போது ஒரு காமெடியாக இருந்திருக்கும், பயங்கர வேதனையாக இருந்திருக்கும், இது கூட இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு. வாட் இஸ் த டேக் அவே? நீங்கள் வந்து வெளியில் போய் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்த பிறகு அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லெசன் இருக்குது which I am following even now. சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போது அதை தான் மிஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு ரொம்ப குட்டி சந்தில் வரிசையாக 4 வீடு இருக்கும். மேலே ஒரு வீடு இருக்கும், பக்கத்தில் அவங்க கிறிஸ்டியன், இந்த பக்கம் பிராமின், மேலே அவங்க முஸ்லீம். வந்து அது அவங்க டெஃபினட்டாக யோசித்து குடிப்போ வந்திருக்க மாட்டாங்க. பட் 6 மணிலாம் ஆச்சுன்னா மேஜிக்காக இருக்கும். அந்த சவுண்டுகளும் இதுவும். இந்தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி பாயசம் பண்ணியிருக்காங்க சாப்பிடுங்கன்ற அந்த அந்த ஒரு வாஞ்சை இது எல்லாமே இப்போது இல்லை ஆக்சுவலாக. ஸோ அந்த டைம் வந்து அதுவும் நான் வந்து டி நகர் கண்ணம்மாப்பேட்டையில் வளர்ந்ததில்ல. அது பரபரன்னு இருக்கும் 7 மணிக்கு. இப்போ எங்களுக்கு தெரு தான் விளையாடுறதுக்கான இடம். ஸோ கத்துறதும் எத்துறதும், ஒரு அம்மா வந்து பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது கத்துறதும், டேய் நில்றான், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாம் டப்புன்னு ஆஃப் ஆகி ரொம்ப நாள் கழித்து தான் அங்கேருந்து போனோம். நாங்கள் 7வது 6வது படிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஒரு நாள் எங்கள் அப்பா வரும்போது இந்த பக்கம் சாக்கடை தண்ணியில் நான் கோலி விளையாடுறத பார்த்துட்டாரு. இவன் இங்கே இருந்தால் இவங்கெல்லாம் உருப்பட அவர் அங்கே கூப்பிட்டு போயிட்டார். அதுவும் ஒன்றும் பெரிய பேரடைஸ் இல்லை, பட் கொஞ்சம் மேல்தட்ட மனிதர்கள். எனக்கு அதுவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது, இவங்க டிவி வித்தியாசமாக இருக்குது, இவங்க பேட்மிண்டன்லாம் ஆடுறாங்க. ஸோ மாறி மாறி உலகம் மாறிக்கிட்டே இருந்தது. அது அந்த இளமை பருவம் வந்து முழுக்க ஒரு அப்சர்வேஷனுக்கான ஒரு பெரிய பீரியடாக இருந்துச்சு. அது முழுக்க ஒரு அனுபவிக்கிறதுக்கான ஒரு இல்லை. முக்கால்வாசி நம்ம சூஸ் பண்ணுற இது வராது. நம்ம மேலே அதுதான் நம்மளுக்குன்னு வழி. அப்பா காட்டுறது தான் நம்மளுக்கு வழியாக இருக்கும். அவர் தான் சம்பாரித்து கொண்டு வரணும் இல்லையா? பட் அது வந்து உங்களுக்கான கண்டென்ட்டாக இன்றைக்கி உள்ளே புதைஞ்சிருக்கு இல்லையா? அந்த அனுபவங்கள் எல்லாமே உள்ளே எல்லாமே புதைஞ்சு தான் இருக்கும். நான் 7G ஒரு படமே எடுத்தேன். நான் அந்த காலனியில் நடந்த விஷயங்கள், நான் கோ த்ரூ பண்ண விஷயங்கள், ப்ளஸ் பக்கத்தில் கோ த்ரூ பண்ண விஷயங்கள்,
ரொம்ப அதில் சில விஷயங்கள் காட்ட முடியல. அந்த பொண்ணுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் இன்றைக்கி மாதிரி ஃபோனில் போட்டு கூப்பிட்ற முடியாது. ஸோ ஒரு ஃபோன் தான் இருக்கும், ஒரே ஃபோன் காலனிக்கு, லேண்ட்லைன். ஸோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த கூப்பிடுவாங்க 7Gயில் வந்து போங்கன்னா உங்களுக்கான நேரத்தை பொறுத்து. அவங்க அப்பா வந்தால் போச்சு, அண்ணன் வந்தால் போச்சு, நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பொண்ணு வந்து பேசணும் அப்படின்றது. அது வேறு உலகம் ஆக்சுவலாக. எவ்வளோனாலும் முடியுமோ ஐ ஜஸ்டிஃபைட் அந்த திருப்பி அந்த அட்மாஸ்பியர் கொண்டு வரணும். அதில் அந்த காலையில் பால் வாங்க போவாங்கல்ல மொத்தமாக, அதுவே இன்றைக்கி எங்கே இருக்குது நம்மளுக்கு. வீட்டில் போட்டு போயிடுவாங்க. ரீக்ரியேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், கஷ்டம். ஏரியாவே மாறி போச்சு. அன்றைக்கி கேகே நகர் பிரமாதமாக இருக்கும், ரொம்ப பச்சை பசேல்னு க்ரீனரியாக. அதில் போய் நீங்கள் வாங்கிட்டு அந்த காலையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகி ஒரே பஸ்ஸு தான் 12G, அது கிடைக்கிறது கஷ்டம். பயங்கர ஒரு க்ரௌடாக இருக்கும் வந்து. ஸோ 12B ஒன்று இருக்கும், ஃப்ரீயாக வரும். ஐயோ இது போக மாட்டேன் இந்த ஸ்கூலுக்குன்னு இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு கம்மியான வயசாக இருந்தாலும் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய முதிர்ச்சி இருக்குதோ மனசுக்குள்ளே. அதாவது நம்ம எப்போயுமே சொல்லுவோம்ல, அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை, அந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆகிட்டீங்களோ. எம்எஸ்வி மாதிரி இளையராஜா இல்லை, இளையராஜா மாதிரி ரஹ்மான் இல்லை, ரஹ்மான் மாதிரி ஜி பிரசாத், இப்படி ஒரு பீரியட் நடந்துக்கிட்டே இருக்கும்ல, யார் சொன்னாலும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிட்டீங்களோ? எல்லாருக்குமே அவங்களோட அப்போது நம்ம இருக்கும்போதும் திட்டிகிட்டு தான் இருந்திருப்போம் டெஃபினட்டாக. ஐயோ படுத்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு வெயில்னு வந்து எப்பவுமே ஒரு இடத்த விட்டு போனதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் பெருமைப்படுத்திக்க தான் செய்வீங்க. ஓ அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு டெஃபினட்டாக ஞாபகம் இருக்க. நான் எவ்வளோ வாட்டி தீர்த்துருக்கேன் வந்து அதே காலனி அப்படியே வச்சுருக்காங்களே பாரு, ஒரு அங்கிளை திட்டிருக்கலாம், வந்து வாழ் தரமாட்டேன்னு வர. அது மாதிரி அங்கேயும் நிறையா குறை சொல்லிட்டு தான் இருப்போம். குறை சொல்கிறதுன்றது நம்மளோட மனிதனோட இயல்பு. அது சும்மா நம்ம சில ஞாபகங்கள் வேணும் நமக்கு. அதை அதுவாவது சுகமாக ஒன்று வச்சுக்குவோம். நாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நிறைவு, ஒரு சுகமாவது வச்சுக்கணுமே நம்ம அது அப்படின்றது. மற்றபடி நீங்கள் மாறுறது இதெல்லாம் இல்லை ஆக்சுவலாக. உங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மென்டாராக இருந்திருக்கிறாரு பர்சனல் லைஃப்பில் அண்ட் திஸ் ப்ரொஃபஷன்? ரெண்டுமே ஒரே ப்ரொஃபஷன். அவர் ஒரு டைரக்டர், சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ன்றது வேறு. அந்த உழைப்பு ஆக்சுவலாக அவர் பாவம் 6 வயிறு இல்லை, அதுக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் ராத்திரியும் உழைக்கணும், பகலும் உழைக்கணும் பண்ணி. இதுக்கு நடுவில் வாடகை கட்டணும், இதுக்கு நடுவில் வந்து பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாம். அதுக்கு அவர் அசுரத்தனமாக எங்கள் அப்பா வீட்டில் சும்மா இருந்தெல்லாம் பார்த்ததே இல்லை. ஒரு சண்டே வரும் இல்லையா, ஒரு அங்கே போய் அப்போ சென்சார் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொடுத்து, என்ன பேசிக் சாப்பாடு, பேசிக் எல்லாமே பேசிக் கவர் பண்ணுறதே அவருக்கு ஒரு மிகப்பெரும் சேலஞ்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக தனுஷ் கிட்ட பார்க்குறேன் அதே உழைப்பு. அவர் சும்மா இருக்கிற தனுஷ் வந்து ஒரு 2 நாள் இருந்தாருன்னா பெரிய விஷயம். பயங்கரமாக ஓடிட்டே இருப்பார். அவரும் உங்களை மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு படம் 4 வருஷத்துக்கு ஒரு படம், அப்புறம் பயங்கர வேலை பார்க்குறாரு. என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியும், ஆர்வமாக இருக்காது. இல்லை அவர் வெளியில் பண்ணுறாரு இல்லையா படம். இப்போ தான் கரை முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஷூட்டிங் போயிட்டார் வேறு படத்துக்கு. அதை தான் சொல்கிறேன். நாட் ஓன்லி ஆக்ஷன், அவர் வந்து ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்ட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு ஆக்டர், பெரிய ஆக்டர் வந்து அவருக்கு ஒரு தேடல்ன்றதோட அது ஓடல். அது ஹவு டு யூ ஃபீல்? அது நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட நம்ம தம்பி அன்னைக்கு வந்து நீங்கள் அவரை கடுமையாக வேலை வாங்கி பெண்டை நிமித்தி விட்டுருப்பீங்க. அந்த சுமை உங்கள் மேலே இருக்கும். திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டருக்கான அடையாளமாக அவர் பார்க்க போகிறார். தனுஷ் மாதிரி நடிக்கணும், தனுஷ் மாதிரி வரணும், தனுஷ் மாதிரி அடுத்த சில நடிகர்கள் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஐகானிக் ஒரு ஆக்டராக மாதிரி நிற்கிறார். ஹவு இஸ் சி ஹிஸ் க்ரோத்? எப்பவுமே வந்து எல்லாரும் தான் லான்ச் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு அதுதான் நம்ம செய்ய முடியுமோ தவிர பாக்கியெல்லாம் அவங்க தான் அவங்கள செதுக்கிக்கணும். ஸோ மிஞ்சி போனால் நான் 2 படம் பண்ணோம். தொழுவதெல்மை அண்ட் காதல் கண்டேன். அதுக்கப்புறம் டைம் ஆச்சு உங்களுக்கு இன்னொரு படம் புதுப்பேட்டைன்னு வர்றதுக்கே. ஸோ அந்த டைமில் அவர் ஆல்ரெடி ஸ்டாராக தான் இருந்தார் ஆக்சுவலாக. அப்புறம் அடுத்து மயக்கம் பண்ணும்போதெல்லாம் அவர் ரொம்ப ஸ்டார். ஸோ உங்களுக்கு முட்டிக்கும் பற்றிக்கும். ஸோ அதெல்லாம் நான் 100% சொல்லுவோம். அவரே செதுக்கிக்கிறவர் தான். அப்பாவுடைய உழைப்பு தாக்கம் வந்து நீங்கள் அவர்கிட்ட பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து அப்பாட்ட வந்து ஒரு டைரக்டராக அல்லது ஒரு பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது அப்பாட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது இல்லை, அந்த மாதிரி கிடையாது. தனுஷுடைய
இந்த உயரம் நீங்கள் வந்து அவர் ஒரு நடிகராக அவரை நீங்கள் அடித்தேன் பிடிச்சலாம் சொல்கிறீங்க, அவர் ஒரு டைரக்டராக இப்படி செல்வாரா? நீங்கள் ஆஸ் எ டைரக்டர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய டைரக்ஷன், அவருடைய மெத்தட், அவருடைய ஆப்ரேஷன்? நான் இப்போ தான் கேட்டேன், எங்கேருந்து இவ்வளோ கதைகள் வச்சுருக்க, எப்படி எந்த நேரத்தில் எழுத நடிக்கணும், வேறு படத்தில் நடிக்கணும், ஓடணும், இது வேலைகள் இருக்குது, எப்படி உனக்கு தோணுச்சு, எப்படி இந்த ஒரு சில பாட்டு எப்படி இவங்க எழுதுனாங்க ஆக்சுவலாக அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நானே ஒரு ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம். அதுக்கு ஒரு அழகான பதில் சொன்னார், நமக்கு வேற என்ன தெரியும், அதுலேயே எல்லாம் புரிஞ்சுது. கமல் சார் அடிக்கடி சொல்லுவார், வந்து ஃபுல் அண்ட் சுற்றி அது இன்வெஸ்ட்மெண்ட்டோ எக்ஸ்பெண்டிச்சரோ எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ளே தான் சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் ஆல் டைமென்ஷன் பார்க்குறாருல, ஒரு நடிகராக ஆரம்பித்தவர் வந்து அதோடைய நுணுக்கங்களை வந்து அதை புரிஞ்சிக்க ஆரம்பித்தார். டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி பாடல் ஆசிரியர் எல்லாமே. அவர் உங்களை எப்படி வேலை வாங்குறாரு? பெண்டன் முத்துறாரா? சாவடிச்சார் ராயனில். அது என்னவோ அவங்க கூப்பிடும்போது தான், ஷார்ட் ரெடினும் போது தான் உங்களுக்கு அவசரமாக நீங்கள் ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருக்கலாம். அது ஒரு பயங்கர பெரிய கனெக்ஷன் போல் இருக்குது. ஸோ நம்ம போகிறதுக்கு ஒரு 5 நாள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆகிடும்னா, இவர் என்ன அது ஏதோ அந்த பார்வையிலே தீர்த்துருவாங்க. திட்ட முடியாது இல்லையாப்பா, இப்போ பார்வையிலேயே தீர்த்துருவாங்க. எல்லாம் ஒரே புல்ல கடிச்சிக்குவாங்க. சில பேரை திட்ட முடியாது. பக்கத்தில் இருக்கிற திட்டி உங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிடுவாரா? அதுவும் தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால் பழி வாங்கல, ரிவெஞ்ச் எடுத்துட்டாரோ அன்னைக்கு நீ என்ன பண்ண பாருங்க. அது எப்பவுமே சொல்லுவார், ஒரு நாள் நீ படுவ பாரு, ஆக்டரோட வலி வந்து உனக்கு தெரியும் அப்படின்னு. அந்த நேரத்தில் வந்து தொங்குற மாதிரி ஒரு ஷாட், க்ரெயின்லேருந்து தொங்குற மாதிரி ரோப் கட்டி விடுவாங்க, கயிறை ரிமூவ் பண்ணும், தொங்க விட்டு போயிட்டாங்க எல்லாம். அது அவர் சொல்லி தான் நடந்திருக்குன்னு நீங்கள் இப்போ வரைக்கும் சந்தேகமாக இருக்குது. திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க, அப்படி இல்லை அப்ஸ்கண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. பழைய பகை எதை திட்டாரு ஃபஸ்ட்டு படத்தில் என்ன பாடுபடுத்துகிறேன் அப்படின்ட்டு. ஒரு டைரக்டராகவும் அவர்கிட்ட ஒரு சக்ஸஸை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஃபயர் அண்ட் சக்ஸஸ். ஒரு டைரக்டரா, ரைட்டரா, லிரிக்ஸ் ரைட்டரா, சிங்கரா, எதுவும் பண்ணல. மல்டி டைமென்ஷனில் இல்லை, அவர் சொன்ன மாதிரி தான், அவருக்கு பிடிச்சிருக்கு. மீன் போக போக நீங்கள் பண்ண எந்த கிராஃப்ட்டும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அழகாக தான் தெரியும். அதில் நீங்கள் நல்லா தான் பண்ணணும். ஆனால் அதையே பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதான மிகப்பெரிய விஷயம். வந்து ஒரு தோல்வியோ 2 தோல்வியோ பார்த்து அடுத்ததுன்னு போயிட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது உலகத்தில். அதுலேயே ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண கதவு தன்னால் திறக்கும். உங்களுக்கு வந்து நடிப்பு மேலே தான் பெரிய ஆசை இருந்ததோ? இல்லை, பட் நிறைய ஆச்சரியமான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து வருது, அதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து செல்வராகவனா வந்து ஒரு இயக்குனராக மட்டும்தான் யோசிச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து அது பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து புதுசாக கிரியேட் ஆகிருக்கு. அது உங்கள் பிரதர் மாதிரி வந்து நமக்கு என்ன தெரியும், நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போங்கிறதா, இல்லாட்டி இந்த டோரையும் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக? இல்லை, இது டோரே இல்லை, பழக்கப்பட்ட பாதை. நீங்கள் முதல் படத்துலேருந்தே நடித்து தான் காட்டுறேன் நான். ஸோ பிகாஸ் அவங்களுக்கு இதுதான் வேணும்ன்ட்டு இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு டப்புன்னு புரிஞ்சிடும், ஓ இது டைரக்டர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா. நீங்கள் 14 படம் நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு கேரக்டர்னால் ஒரு படத்தை எவ்வளோ கேரக்டர்ஸ் இருப்போம். எல்லாருக்குமே நான் பண்ணி காட்டு, எனக்கு என்னென்னா ஒரு சுயநலம் தான், எனக்கு இது தான் வேணும், இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நடிச்சு அது என்ன பழகின பாதை. ஆனாலும் இது வேறன்றது பண்ணும்போது தான் தெரிஞ்சது. நடிக்க சொல்லி தரது வேற, நாம நடிக்கிறது. ஆமாம், கேமரா முன்னாடி அது கேமரான்றது தோணலை, பட்டு சொல்ல முடியாது எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போது இது என்னென்னமோ இருக்குது, கடல் மாதிரி நுணுக்கங்கள் நிறைய இருக்குது. இந்த திரையுலகத்தில் நம்ம வந்து நாட் டு பர்டிகுலர் டு எனி இண்டிவிஜுவல், திரையுலகத்தில் நிறைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தடுமாற்றம் அப்படின்னு ஒன்று ஓடுதா, இல்லை அது வந்து பிகாஸ் தே ஆர் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அது வந்து பூதாகரமாக்கப்படுதா? எல்லார் லைஃப்லேயும் எல்லாமும் நடக்கும். அந்த இதில் லைம்லைட் போட்டு காட்டுறதுல உங்களுக்கு இது தெரியுது. அதுக்காக மற்றவங்க குறைகளே நம்ம வாழ்கிறவங்க இல்லை. டோட்டலாக இது அதிகமாக செய்தியாக்கப்படுது. ஆமாம், இது செய்தியாக்கப்படுறதுல தெரியுது. எல்லா பக்கத்து வீட்லேயும் நடக்கிற சமாச்சாரங்கள். ஆமாம், நிறையவே பார்த்துருக்கேன் நான். அப்பாவுடைய பிள்ளை அப்படிங்கிற அடையாளம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்ததா, சேலஞ்சாக இருந்தா? எங்களால் காசு திருட முடிஞ்சது பாக்கெட்லேருந்து, அவ்வளவுதான் எனக்கு. அவர் வளர பாக்கெட்டும் வளர்ந்துக்கிட்டே போச்சு அவர் வைக்கிறதுலேருந்து. நான் மட்டும் இல்லை, தனுஷ், இன்னொரு தங்கச்சி இருக்காங்க கார்த்திகா, இன்னைக்கு கைனகாலஜிஸ்ட் வந்து முந்திக்கணும்.
ஃபஸ்ட்டு திருடுறது வந்து அவருக்கு தெரியக்கூடாது, குறையிறது வந்து. ஸோ நிறைய நுணுக்கங்கள் இருக்காதுல்ல. அதுக்கு பேர் தான் பாக்கெட் மணியா? ஆமாம், பாக்கெட்டில் எல்லா அப்பவும் பேக்கெட்டில் வச்சுட்டு தானே பனியான் போட்டுக்குவாங்க, லுங்கி போட்டுக்குவாங்க. அது அது சாதாரண விஷயம் இல்லைங்க. ராத்திரி பதுங்கி போய் மற்றவங்களுக்கு முன்னாடியே பண்ணிடணும். இல்லைன்னா தனுஷ் எடுத்துருவார், இல்லைன்னா தங்கச்சி எடுத்துருவாங்க. இட் வாஸ் நைஸ். 12 நோட் இருக்கும்போது 2 எடுத்தா தெரியாது, 6 எடுத்துட்டா அதில் தெரிஞ்சிடும். அது ஒரு கணக்கு. அம்மா கேட்டு வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோம், எங்களை குறை சொல்லக்கூடாது. கேட்டோம் கொடுக்கல, நம்ம கொடுக்கல, எடுத்துட்டு உரிமை போராட்டம் எடுத்துக்கிறதா. எது ஈஸின்னு நினைக்கிறீங்க, நடிகராக இருக்கிறதா இயக்குனராக இருக்கிறதா? ஒன்று ஒரு விதம். அது டோட்டலாக வேறு ஜேர்னி. இது டோட்டலாக நகத்தை பார்த்துக்க சொல்கிறாங்க, தலைமுடியை பார்த்துக்க சொல்கிறாங்க, வெயிட் போட்டுறாங்க சார், வெயிட் போட்டுறாதீங்கன்றாங்க, நினச்சதை சாப்பிட முடியல. அந்தந்த டெஃபினட்டாக அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஆக்சுவலாக ஐ திங்க் நான் ஆக்டர்ன்றது ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் பொறுப்புகள் வந்து டேரக்டரோட. ஆன் ஸ்க்ரீன் பர்சன்ஸ் இருக்கனால நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் கட் பண்ணுற வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் டேரக்டர் தலையை கழிச்சு விட்டு அழுக்கான சட்டை போட்டால் கூட உங்களுக்கு ஒரு பாட்டு எப்படி இருக்கார் பாரு, சிம்பிளாக இருக்காருன்னு வாங்க. இதில் இருந்துன்னா நடிக்க முடியாது உங்களால். இதில் நீங்கள் அழுக்கான சட்டை நல்லா இருந்தார் பாவம், இப்படி ஆகிட்டாருன்னு உடனே மாற்ற சொல்லிடுவாங்க. இது எதுக்கு இந்த மாதிரி சட்டலாம் அப்படின்னு. யாருடைய டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கு? மணிரத்னம். எதனால்? நான் அவர் பார்த்தா நான் இல்லை சினிமாவுக்கு வந்தேன். நான் ஐ திங்க் எனக்கு என்ன வயசுன்னு தெரியல. எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போனாங்க. எங்களுக்கு உதயம் தான் ஒரே தேட்டர் அந்த ஏரியாவில். உதயம், சூரியன், சந்திரன் இருந்தது இல்லையா. ஸோ எங்கள் அம்மா கூப்பிட்டு போனாங்க. அக்னி நட்சத்திரம் தான் நான் பார்த்த முதல் படம். நீங்கள் டைரக்டர்களுடைய படத்தை நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கும்போது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னு நினச்சிருக்கீங்களா, இல்லாட்டி நம்மளை வியப்பேற்படுத்துகிறாங்களேன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அந்த டைரக்டராக உள்ள நீங்கள் நடிக்கிறதுல ஒரு சிரமப்படுவீங்க. ஓகே, இந்த மாதிரி இவ்வளோ இருக்கா, இது செய்யணுமா அப்படின்னு. ஒரு டேரக்டராக அவரை பார்க்கும்போது பாஸ் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சரியாக இல்லை, இந்த இடத்துல சரியாக அமைக்கலை அப்படின்னு உங்களுக்கு அந்த டேரக்டரும் உள்ள விழிச்சுக்கிடுவாரா உங்களுக்குள்ள நடிக்கும்போது தான்? சொன்னது செஞ்சுட்டு பேசாமல் இருக்கு. ஒரு தலை கூட காட்ட மாட்டார். உங்களுக்குள்ள ஒரு டைரக்டர் ஒளிஞ்சு தானே இருக்கிறாரு, அவர் உட்கார்ந்து தானே இருக்கிறாரு. நம்ம எங்கேயோ போட்டு தாப்பால் போட்டு பூட்டிடுவோம். கால் ஷீட் கொடுத்து முடித்த பிறகு பார்த்தீங்களா பாருங்க. உங்களை யார் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆக்டராக உங்கள்கிட்ட இது நம்ம இவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்கோமா, பரவாயில்லையே, நல்லா வேலை வாங்கியிருக்கிறாங்களே அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா படமும் அது என்னோட அது லக்காக இருக்கு ப்ளஸ் நான் வாங்கி பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா படமும் அப்படி தான். எனக்கு எல்லா இயக்குநர்களும் உயிரை தான் விடணும், எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட நினச்சது கிடைக்கிற வரைக்கும். பட் இப்போ இருக்கிறவங்களோட வேகம் எனக்கு அதிசயமாக இருந்தது. ஓடுறாங்க ஓடி ஒரு ஃபுல் யூனிட் ஓடுது. நம்ம நின்றுக்கிட்டு ஐயோ இப்படி ஒரு வேளை நம்ம இருந்திருக்கணுமோன்னெலாம் தாக்கம் தெரியுது. மாலை நேரத்து மயக்கம் உங்களுடைய உணர்வா? அது உங்களுடைய எமோஷன் ஸ்கிரிப்ட், யுவர் எமோஷன்ஸ் அண்ட் யூ ட்ராவல் தேட் வித் த ஸ்டோரி. அது உங்களுக்குள்ள மனசு டெஃபினட்டாக ஒரு மென்டர் மாதிரி தான் இருக்க முடியும் நம்மளால். டைரக்டர்ன்றது ஒய்ஃப் பண்ணாங்க. ஆனால் டெஃபினட்டாக நாங்கள் எடுத்தாச்சு. சொன்ன முடிவு வேறு, அவங்களாம் மாற்றிக்கிட்டது வேறு. உங்களால் அந்த படத்தில் அதில் உங்களை உள்ளே வச்சு ட்ராவல் பண்ண முடிஞ்சதோ? என்ன உள்ளே வச்சேன் கதை எப்படியோ அதே கருப்பு, அதே தாழ்வு மனப்பான்மை, சில சமயம் இப்படி தான் இருக்கும். Behind it, straight from the heart with Rangaraj Pandey. Title sponsor, Let's Go Holidays, Travel Beyond Boundaries, and DAC Developers, South India's trusted home developer. Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes, இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். கார்த்திபுரம் 200 acre township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Howda Pay powered by Workabi, a unified platform for finance, accounts in HR. Let's Go Holidays and DAC Developers presents
Behind Roots, straight from the heart with Rangraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma, Ayurtharum Ayurveda, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Wakabi.